வெல்லும் தமிழ்நாடு மாநாடு காலந்தோறும் வீழ்த்தப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் நடத்துகிற தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கிற ஒரு மாநாடு. ஏன் வெல்லும் தமிழ்நாடு என்கிற மாநாடு தமிழ் புலிகள் நடத்துகிறோம்? தேர்தல் நேரம் என்பதனாலா? இல்லை தோழர்களே. இது சித்தாந்த ரீதியான ஒரு கும்பலுக்கும் சனாதன கும்பலுக்கும் தமிழ் புலிகளுக்கும் நடக்குகிற ஒரு கருத்தியல் யுத்தம் தான் இந்த வெல்லும் தமிழ்நாடு மாநாடு என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் கருத்து முதல்வாதத்துக்கும் பொருள் முதல்வாதத்துக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் அப்படி கருத்து முதல்வாதத்துக்கும் பொருள் முதல்வாதத்துக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நடக்கிற கருத்து முதல்வாதத்துக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடங்கியவர் பேராசான் கௌதம புத்தர். அதன் பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த கருத்தியல் யுத்தத்தை தொடங்கினார். தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த சங் பரிவார சனாதன கும்பலுக்கு எதிரான இந்த யுத்தத்தை நடத்தினார்கள். கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம். கருத்து முதல்வாதம் என்றால் அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார கும்பலின் சித்தாந்தம். பொருள் முதல்வாதம் என்று சொன்னால் பேராசான் மார்க்சின் சித்தாந்தம், தந்தை பெரியாரின் சித்தாந்தம், புரட்சியாளர் அம்பேத்கரின் சித்தாந்தம், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் தலைவர் போன்ற உள்ளிட்ட நம்முடைய தலைவர்களுடைய சித்தாந்தம். இந்த தலைவர்களுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவன் தலைமையில் இந்த கருத்தியல் யுத்தத்தை நடத்தி வெல்லும் தமிழ்நாடு என்கிற இந்த மாநாட்டை நாம் தமிழ் புலிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு பல கட்டங்களிலே தேதி மாற்றம் செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தது. நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் விரும்பினோம். எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீங்கள் பலமுறை அவர்களை அழைக்கிறீர்கள், பல முறை நீங்கள் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறீர்கள். தமிழ் புலிகள் கட்சிக்கென்று ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறீர்கள். ஆனாலும் ஏன் அவர்களிடம் தொடர்ந்து கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் தொடர்ந்து அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது ஒரு நரியை வந்து விட்டார், அங்கே போனால் உங்களுக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்கும் என்றெல்லாம் ஆசை வார்த்தை கூறினார்கள். ஆனால் புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவர்கள் சொன்னார்கள், தமிழ் புலிகளுக்கு மீடியா வெளிச்சம் கிடைப்பதை விட தமிழ்நாட்டுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு சங் பரிவார கும்பல், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கும்பல் அவர்கள் நேரடியாக இங்கே வர இயலாமல் சில தற்கூறுகளையும் சில வலதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிற கும்பலையும் அவர்களுக்கு முகமுடி போட்டுக்கொண்டு போலியாக தமிழ்நாட்டில் களத்தில் இறங்கிவிட்டார்கள். ஆகவே இப்போது தமிழ்நாட்டை அவர்கள் வீழ்த்திவிடக் கூடாது. இது திமுகவுக்கும் சனாதன சத்திய கும்பலுக்குமான போராட்டம் அல்ல, தமிழ் புலிகளுக்கும் சனாதன கும்பலுக்குமான போராட்டம். இது மோடிக்கும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குமான போராட்டம் மட்டுமல்ல, மோடிக்கும் நாகை திருவள்ளுவருக்குமான யுத்தம். ஆகவேதான் நாங்கள் இந்த கூட்டணியை தொடர்ந்து வலியுறுத்தி இந்த சனாதன கும்பல், சங் பரிவார கும்பல் தமிழ்நாட்டில் கால் படித்து விடக்கூடாது.
எங்களுக்கான அதிகாரம் எங்களை தேடி நிச்சயமாக வரும். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரிசீலனை செய்வார். எங்கள் தலைவர் நாகை திருவள்ளுவனும் சட்டமன்றத்துக்கு போவார் என்கிற நம்பிக்கை புலிகளுக்கு இருக்கிறது. நினைச்சு பாருங்க, நேற்று வரைக்கும் சினிமாவில் சோப்பு போட்டு கொண்டிருந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆளலாம். அப்பனும் குப்பனும் சுப்பனும் இந்த நாட்டில் வரி செலுத்தி காலம் காலமாக இந்த மண்ணில் ரத்தமும் வேலையும் சிந்திய எங்கள் தலைவன் நாகை திருவள்ளுவன் இந்த சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதா? ஏன் நாங்களாம் போனா அந்த சட்டமன்றத்தில் எதுவும் தீண்டாமை எதுவும் வந்துருமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், புலிகளின் குரல் ஒரு நாள் சட்டமன்றத்திலும் எதிரொலிக்கும், நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்கும். ஆகவேதான் இந்த சனாதன கும்பலை தமிழ்நாட்டில் கால்விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் தளபதியினுடைய கையை பிடித்துக் கொண்டு, அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய கையை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அந்த படையிலே நாகை திருவள்ளுவனும் முதல் தளபதியாக நின்று கொண்டு தமிழ் புலிகளும் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மீடியா வெளிச்சம், எங்களுக்கு சீட்டு, எங்களுக்கு பணம் என்று முடிவெடுத்திருந்தால் நாங்கள் அப்படி முடிவெடுக்க ஒன்றும் கொள்கை இல்லாத தற்குறிகள் அல்ல, அற்பர்கள் அல்ல. நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள், தந்தை பெரியாரின் வாரிசுகள், பேராசான் மார்க்சின் மாணவர்கள். கும்பல், வலதுசாரி கும்பல் இந்தியாவிலே பல மாநிலங்களை வீழ்த்தி விட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மராட்டியத்தை கூட வீழ்த்தி விட்டார்கள். காந்தியடிகள், இந்தியாவின் தந்தை என்று சொல்லுகிற காந்தியடிகளுடைய குஜராத்தையும் கூட வீழ்த்தி விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டை அவர்கள் ஏன் வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒரு செங்கலை கூட உருவ முடியவில்லை என்று சொன்னால், இங்குதான் என் பாட்டன் தந்தை பெரியார் கருத்தியலாய் மலையாய் எரிமலையாய் இந்த மண்ணிலே உயர்ந்து நிற்கிறார். அவருடைய சித்தாந்தம் இந்தியாவுக்கு திசை காட்டுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை இந்தியாவுக்கு திசை காட்டுகிறது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் கொள்கை இந்தியாவுக்கு திசை காட்டுகிறது. தமிழ்நாடு வீழ்ந்து விட்டால் இந்தியா வீழ்த்தப்படும். தமிழ்நாடு வீழ்த்தப்பட்டால் சமூக நீதி வீழ்த்தப்படும். தமிழ்நாடு வீழ்த்தப்பட்டால் ஜனநாயகம் வீழ்த்தப்படும். இந்தியாவின் பெயர் மாற்றப்படும். நாடாளுமன்றத்திலே காவி கொடி பறக்கப்படும். ரூபாய் நோட்டுகளிலே காந்தியை தூக்கிவிட்டு சாவர்கரத்தை பொருத்தி விடுவார்கள். ஆகவேதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனுதர்ம சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருவார்கள். ஆகவேதான் தமிழ் புலிகள் இந்த தேசத்தை பற்றி கவலையோடு, இந்த சமூகத்தை பற்றி கவலையோடு இந்த போராட்டத்தை, இந்த கருத்தியல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, ஒரு செய்திதான், ஒரே ஒரு செய்திதான். ஒரு முறை முன்னாள் பிரதமர் அவர்கள், பெருமதிப்புக்குரிய தேவகவுடா அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அதற்கு தேவகவுடா சொன்னார்கள், இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அல்ல, தமிழ்நாடு என்று தேவகவுடா சொன்னார். ஏன் அப்படி சொல்லுவீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அங்குதான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருக்கிறார். ஆகவே அவர் இருக்கும் இடம்தான் இந்தியாவின் தலைநகரம் என்று நான் சொல்லவில்லை, தேவகவுடா அவர்கள் சொன்னார்கள். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இருக்கிறார் என்று சொன்னால் தந்தை பெரியார் இருக்கிறார் என்று பொருள், பேராசான் அண்ணா இருக்கிறார் என்று பொருள், நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணிலே இருக்கிறார் என்று பொருள். இந்த சனாதன கும்பல் தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய அரசை பூத கண்ணாடி வைத்து என்ன குறை சொல்லலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே தாராபுரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அரசு அறிவியல் கலை அறிவியல் கல்லூரிக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் திருப்பூருக்கு போக வேண்டும், கோயம்புத்தூருக்கு போக வேண்டும். பழனியில் இருப்பவர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கோயம்புத்தூருக்கு போக வேண்டும். இப்படி அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மிக குறைவாக இருந்தது, குக்கிராமங்களில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி 234 சட்டமன்றத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள்
யூபிஎஸ் தேர்வு போன்ற உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது என்று விரும்புகிறார்கள் சங் பரிவார கும்பல். ஆனால் நம்முடைய பிள்ளைகளும் இந்த நாட்டை ஆள வேண்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என்று இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. ஆகவேதான் நான் முதல்வன் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை நம்முடைய தளபதியார் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, ஒரே ஒரு செய்திதான். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வருகிற ஆளுநர் எப்போதும் அவர் திரும்பி போய் கொண்டே இருக்கிறார். இந்த தேர்தலிலும் நிரந்தரமாக அவரை தமிழ்நாட்டை விட்டே விரட்டி அடிக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து நம்முடைய பல்நிலைச்சான் பழனிசாமியும் எதற்கெடுத்தாலும் வெளிநடப்பு செய்கிறார். அவர் நிரந்தரமாகவே சட்டமன்றத்துக்கு வரவிடக்கூடாது. உளவுத்துறை அதிகாரிகளே, தமிழ் புலிகள் இந்த மேற்கு மண்டலத்திலே களமாட விட்டோம். இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 60 தொகுதிகளிலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் வெற்றி பெறும். இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார கும்பல், பிஜேபி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. தமிழ் புலிகள் வலிமையாக எதிர்த்து நின்று போராடுவோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வலியுறுத்தி களப்பணி செய்வோம் என்று சொல்லி புலிகளின் காடுகளாய் சேரிகள் மாறும். அன்று பூர்வீக குடிகளின் புலம்பல் தீரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. எழுச்சரியாற்றை அன்றைய